சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் கிட்ட ரொம்பவே கோவமா ஹரிணி பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லணும், ஏன் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜய் ஹரிணி என்னமா பேசிட்டு இருக்க, நாங்க போய் என்ன பொய் சொன்னோம், எந்த பொய்யும் சொல்லலன்றாங்க. இங்க பாருங்க, எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க பொய்யை நிறுத்துங்க. மனோஜோட முன்னாள் மனைவிய நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து சொல்றாங்க. இப்ப நம்ம ரோகிணி பாத்தீங்கன்னா அருணி கிட்ட போட்டோவை காட்டுறாங்க. போட்டோவை காட்டுனதுமே இவரை தான் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு இவருக்கு தான் மேரேஜ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரோகிணி அழுதுட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. மனோஜனை ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நான் பார்த்தேன், அவருக்கு நான் உதவி பண்ணேன், அவரு என்ன உண்மையா லவ் பண்ணாரு, எனக்கும் மனோஜை பிடிச்சிருந்தது, நானும் அவரை உண்மையா லவ் பண்ணேன். எங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய மாமியார் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக சில பொய்யெல்லாம் சொன்னேன், ஏன்னா அவரை நான் உண்மையா லவ் பண்ணேன், அதனால சில பொய் சொன்னேன். அதுக்காக என்னுடைய மாமியார் நான் பணக்காரி இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சதுமே என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நல்லா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுது பேசிட்டு இருக்காங்க. எனக்கு மனோஜ் இல்லைன்னா லைஃபே கிடையாது, நான் மனோஜை தான் உயிருக்கு உயிரா விரும்புறேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனோஜ் எனக்கு மட்டும்தான், எனக்காக மட்டும்தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. ப்ளீஸ், எனக்கு மனோஜை விட்டா வேற வழி கிடையாது, மனோஜை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது, தயவு செஞ்சு உங்க கால்ல விழுந்து ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிறேன், என் மனோஜை என்கிட்டயே விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. எங்க ரெண்டு பேருக்கும் இப்ப வரைக்குமே விவாகரத்து நடக்கல. 6 மாசம் சொல்லியிருக்காங்க. அது 6 மாசமா இருந்தாலும் சரி, 6 வருஷமா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா மனோஜை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் புருஷனை எனக்கே விட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்ததுமே அருணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அருணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இத கேட்டதும் அண்ணாமலைக்கு, ஸ்ருதி, ரவிக்கு, அதே மாதிரி மீனா முத்துக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. உடனே நம்ம அண்ணாமலையை ஹரிணியோட அப்பா அம்மா 2 பேரும் ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. உங்களை நான் ரொம்பவே பெரிய லெவல்ல நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல நல்லா சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு போறாங்க. இத கேட்டதும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்றாங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடந்துரும், அது சொல்லிட்டு வந்தாலுமே உடனே அருணி இங்க பாருங்க மனோஜ், நீங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க, நீங்க உங்களை தவிர வேற யாருமே பெரியவங்க இல்ல, நல்லவங்க வல்லவங்க இல்லைன்னு சொல்லிட்டு தற்பெருமைய ரொம்பவே அதிகமா நீங்க யூஸ் பண்றீங்க. அது நல்லதுக்கு கிடையாது. மத்தவங்களையும் அப்சர்வ் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருக்க டேலண்ட்ட நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா நீங்க மட்டும் தான் டேலண்ட் பெர்சன் அதான் சொல்லிட்டு நீங்க பேசுறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட லைஃபுக்கு ரோகிணி மட்டும்தான் கரெக்டான பர்சனா இருப்பாங்க. குட் பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அருணி கிளம்பி போயிடுறாங்க. அண்ணாமலை சொல்ல வர்றத கேக்குறாங்க. ஆனா எதுவுமே அவங்க காது கொடுத்து கூட கேட்கறது இல்ல. அண்ணாமலைய கண்டபடி பேசிட்டு போயிடுறாங்க. இதை நினைச்சு அண்ணாமலை என்னால நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க உடனே முத்து அப்பா நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க, எதுக்காகப்பா நீங்க மன்னிப்பு கேக்குறீங்கன்றாங்க. இல்லடா, என்னால நடந்த தப்புக்கு நான் தானே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் வளர்த்துட்டு இருக்காங்க. நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனதும் உடனே அண்ணாமலை விஜய கிட்ட விஜயா நில்லு ஒரு நிமிஷம், என்ன பண்ணிருக்கேன்றது உனக்கு தெரியுதா, ஏன் இப்படி பண்ண சொல்லு விஜயா, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணேன், இல்ல மனோஜுக்கு விவாகரத்து கிடைக்கல, 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லலன்றாங்க. எல்லாம் மனோஜுக்கு கல்யாணம் நடக்கணுன்ற ஒரு விஷயத்தினாலதான் சொல்லல. உடனே ஏன் பிரியமா இப்படி பண்றீங்க, ஒருவேளை கோர்ட்ல இப்படிதான் சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த நீங்க சொல்லியிருந்தா அவங்க கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சு இந்த கல்யாணமும் நடந்திருக்கும். இப்ப என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கோவப்படுறாங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரவி ஏண்டா மனோஜ் நீ இப்படி பண்ற, அம்மா தான் ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம்னு சொன்னா அது இந்த பிளஸ் மைனஸ் எதை பத்தி நீ யோசிக்க மாட்டியா, ஏண்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கோபப்பட உடனே ஸ்ருதி உன் அண்ணன் கிட்ட பேசினா எதுவும் நடக்க போறது கிடையாது, அம்மா பேச்ச மட்டும்தான் உன் அண்ணன் கேட்பாரு, அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபப்பட உடனே நம்ம மனோஜ் அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. உன்னால ஒவ்வொரு முறையும் நான் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற பத்தியா, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு
வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அண்ணாமலை அங்கிருந்து போயிடுறாங்க. முத்து வந்து ஏமா எதுவா இருந்தாலும் சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை வந்து பார்த்துருக்கலாம், எதுக்காக இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்க, உடனே நம்ம மீனாவும் கேள்வி கேட்க, இப்போ உன்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்களா, உனக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது குழு குழுன்னு இருக்குமேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே முத்து வந்து இவங்கெல்லாம் என்ன பட்டாலும் திருந்த மாட்டாங்க, வா மீனா போகலான்னு சொல்லிட்டு முத்து வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப முத்து மீனா ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து வந்து சொல்றாங்க மீனா கிட்ட, ஏன் மீனா, அந்த பொண்ணு என்னதான் அமெரிக்காவிலே பொருந்து வளர்ந்தாலும் மத்தவங்களை எப்படி அப்சர்வ் பண்ணிருக்கு பத்தியா, ரோகிணிய வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு, மனோஜும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. அப்ப சொல்லும் போது பத்தியா, பார்லர் அம்மா உண்மையா மனோஜ் மேல லவ் வச்சிருக்கின்ற விஷயத்த சொன்னாங்க பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு வந்து மீனா சொல்றாங்க, அப்படின்னா ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. என்னதான் மனோஜ் வந்து எல்லா விஷயத்திலுமே அவன் மட்டும்தான் நல்லவன் வல்லவன் சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, அததான் சொல்ல வந்துன்றாங்க. எனவோங்க ரோகிணியும் அத்தையும் ஒரே மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ரோகிணி அவ தேவைக்கு போய் சொல்றா, அத்தையும் அதே மாதிரி தானே அவங்க தேவைக்கு போய் சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் அப்படி என்னங்க வித்தியாசம் இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. அது வேணும்னா கரெக்டு தான் மீனா, நீ சொல்றது சரிதான் சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து சொல்றாங்க, எனக்கு சங்கடமா போனதே மாமாவை நினைச்சுதான். மாமா கூனி குறுகி போய் நின்றாரு, அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து பேச, உடனே முத்து, விட மீனா, இவனுக்கெல்லாம் இனி கல்யாணம் நடக்குமான்றதே தெரியல, ரோகிணிக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து நடக்க போகுது, இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி இருந்தும் அவருக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்பவே உலக அதிசயம் தான் சொல்லிட்டு இப்ப முத்து வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து அரிணி சொல்ல வந்தது என்ன கேட்டேன்னா, காதல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றத புரிஞ்சுக்கோன்னு நான் சொல்ல வரேன். ஏங்க, நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அரிணி விஷயம் வேற, அதே மாதிரி ரோகிணி விஷயம் வேற, மனோஜோட விஷயம் வேற. மனோஜ் ஒரு பக்கம் பிடிவாதமா இருந்தாலும் ரோகிணி எக்ஸ்ட்ரீமா எந்த ஒரு விஷயமும் உயிருக்கு சேதமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா சிந்தாமணிக்கு மட்டும் ஒருவேளை சத்யா ரேகாவை காதலிக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சா அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ஏமினா இந்த அளவுக்கு பயந்து போற, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், நீ நானும் இருக்கோம், சத்யாவுக்கு ஏதாவது ஆக விட்டுருவோமா சொல்லு மீனான்றாங்க. ஏங்க, எப்பவுமே பயந்துகிட்டெல்லாம் ஒரு வாழ்க்கையே வேணாம். இங்க பாருங்க, என்னுடைய அப்பா ஸ்தானத்துல வந்து இப்போதைக்கு எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது சத்யா தாங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை எங்களாலையும் தாங்க முடியாது, என் அம்மாவாலையும் தாங்க முடியாது, பிளீஸ்ங்க வேண்டான்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. அவ்வளவுதானா மீனா, நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை? ஏங்க, உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் அதை இல்லைன்னா சொல்லல, அதை நான் மறுக்கவும் இல்லைங்க. அதுக்காக நீங்க சொல்றது எல்லாமே என்னால ஏத்துக்கவும் முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி விடு மீனா, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப சத்யா வந்து போன் பண்ண முத்து வந்து அதை எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வராங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உன் அக்காவுக்கு நீ எப்ப காதலிக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து தூக்கம் இல்ல, சிந்தாமணியோட பொண்ணுதான் நீ காதலிக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சதும் ஒட்டு மொத்தமா உன் அக்காவோட தூக்கம் போயிடுச்சு. என்ன பேசியாவது சத்யாவோட மனசை மாத்திடுங்க, எப்படியாவது ரேகாவையும் சத்யாவும் பிரிச்சிடுங்க, சத்யாவுக்கு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ரேகா வேண்டாம், ஏன்னா அவனுடைய உயிர் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான்றாங்க. மாமா என்ன மாமா சொல்றீங்க, அக்காவுக்கு சிந்தாமணியோட பொண்ணுதான் ரேகான்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாண்டா, ஆனா அவ பயத்துலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல மாமா, நான் ரேகாவை உயிருக்கு உயிரா விரும்புறேன், அவ இல்லனா எனக்கு லைஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வந்து சொல்றாங்க. என்னுடைய காதலுக்கு நீங்க துணையா இருங்க மாமா, தயவு செஞ்சு உங்களை கேக்குறேன் ப்ளீஸ் மாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி சத்தியம் வந்து கேக்குறாங்க. இங்க பாருடா சத்யா, நான் எப்பவுமே உன்னுடைய காதலுக்கு கண்டிப்பா துணை இருப்பேன், யாரும் என்ன சொன்னாலுமே எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, எனக்கு தேவை ரெண்டு பேரோட மனசு ஒத்து போகணும், அது மட்டும்தான். ஆனா உன் அக்கா பயப்படுறாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது பேசுங்க, ஏன் இப்ப கூட நான் வந்து எப்படியாவது மீனாவோட மனசை மாத்திடலான்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா மீனா மனசு மாறவே இல்லை. சீதாவுக்கு அருணுக்கும் நீ தானே கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கேட்டேன், அது வேற இது வேறங்க, நான் காதலுக்கு ஒண்ணும் எதிரி கிடையாது, ரேகாவுடைய குடும்பம் பொல்லாத குடும்பம், என் தம்பியோட உயிருக்கு ஆபத்து, அதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காடா, என்னால இன்னுமே பண்ண முடியலன்றாங்க. மாமா எப்படியாவது அக்கா கிட்ட பேசுங்க,
ரேகா ரொம்பவே நல்ல பொண்ணு, நான் அவளை நல்லபடியா பார்த்துப்பேன். சத்யா, அது பிரச்சனை இல்ல சத்யா, நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா? சிந்தாமணிக்கு மட்டும் நீ ரேகாவை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவானே தெரியாது. அவ பண பிசாசு, அததான் உன் அக்கா சொல்ல வரா. அத முதல்ல புரிஞ்சுக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது மாமா. என்ன ஆனாலும் சரி மாமா, நான் ரேகாவை தான் காதலிக்கிறேன். ரேகாவை கண்டிப்பா இந்த உலகமே எதிர்த்தாலும் நீங்க எனக்கு துணையா இருந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சத்யா பிடிவாதமா சொல்றாங்க. சரிடா, நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கேல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அத்தை ஒரு பக்கம் அழுது புலம்புறாங்க, மீனா ஒரு பக்கம் அழுது புலம்புறான். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் இருக்கேல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட ஆறுதலா பேசிட்டு முத்து போனை வச்சு பார்த்தா பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மீனா நின்றுட்டு இருக்காங்க. கண்ணு ரெண்டையும் உருட்டிட்டு, என்னங்க நான் என்ன சொன்னாலே அப்ப நீங்க கேட்க மாட்டீங்க, ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே சொல்றாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் பேச்ச கேட்க மாட்டேன்றான். ரேகா மட்டும்தான் வாழ்க்கை, ரேகா மட்டும்தான் உலகம் சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் யாருக்கிட்ட பேசினா நீங்க கேட்பீங்களோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன்றாங்க. என்ன போய் அப்பா கிட்ட சொல்ல போறியா? ஏன் மீனா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆமாங்க, நீங்க இப்படி பண்ணா வேற என்ன பண்ண சொல்றீங்க? நானும் நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே கேட்டேன். யாரும் உனக்கு துணையா இல்லைனாலும் உனக்கு துணையா நான் இருக்கேன், நீ கவலைப்படாதடான்னு சொல்லிட்டு நீங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி அவன் பேச்ச மதிப்பான்? நீங்க இருக்கிற தைரியத்துல அவன் ஒண்ணு கடக்க ஒண்ணு பண்ணி தேவையில்லாத சின்னமணியால என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. மீனா, நீ ரொம்பவே பயப்படுறியோன்னு எனக்கு தோணுது. பின்ன பயப்படாம வேற என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? ஏன்னா இருக்கிறது ஒரு தம்பி, அவனையும் பறி கொடுத்துட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீனா கோவப்பட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் முத்து இங்க பாரு மீனா, சத்யாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு ரேகாவும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு. என்னால அவங்க கல்யாணத்தை எந்த தடையும் வராது, நல்லபடியா நடத்தி வைப்பேன். அவங்களும் சந்தோஷமா ஜோஜோன்னு வாழதான் போறாங்க. அதை நீ பார்க்கதான் போறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. சரிங்க, என்னை மீறி எப்படிதான் நீங்க அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்கன்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு மீனாவும் சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப முத்து என்னதான் பண்றதோ தெரியல. நான் சொல்ல வரத இவ கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கறது கிடையாது. என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மீனா சேலஞ்ச் பண்ண மாதிரியே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா, இல்ல முத்து சேலஞ்ச் பண்ண மாதிரி சத்யா ரேகாவுக்கு முத்துவின் தலைமையிலே கல்யாணம் செஞ்சு வைப்பாங்களா? இத மீனா எப்படி தடுக்க போறாங்க? ஒருவேளை முத்து துணியில சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்கிற விஷயம் மட்டும் சின்னமணிக்கு தெரிஞ்சா சின்னமணி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.